தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனமாகின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் திமுக ஆட்சியில் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்றும் கடந்த அதிமுக ஆட்சியில்தான் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருந்ததாக பதிலடி கொடுத்துள்ளார். இவர்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பட்டா கட்டி இயக்கம் நடத்தினால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது. ஒரு செருப்படை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது. ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், ஒரு ஊர்வலம் என்று சொன்னால், ஒரு போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது. நான் கேட்கிறேன், மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? தமிழ்நாட்டிலே ஊர்வலம் நடத்தக்கூடாதா? தமிழ்நாட்டிலே மக்கள் இயக்கங்கள் நடத்தக்கூடாதா? பாதிக்கப்படுகிற மனிதன் தன்னுடைய உரிமைக்கு போராடக்கூடாதா? ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதை அனுமதி ரத்து செய்து கைது செய்து விட்டாலே முடக்கிவிட முடியுமா? சீப்பை ஒழித்து விடுவதனாலே கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா? ஒரு எந்த கண்ணோட்டத்தில் இதை எடுத்து சொல்லுகிறார் என்று தரவில்லை. ஜனநாயக நாடு. இந்த ஆட்சியில்தான் கடந்த ஆண்டை கணக்கிட்டு பார்த்தால் 1000 கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம்.